இந்த சங்கதி அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. என்னன்னா இந்த மாதிரி நடந்தது இல்லையே, சாதாரண விஷயம் இல்லையே, அது இப்படி நடந்துருச்சு, அப்படியே பயங்கரமா புறஜாதிகளுக்கு நடந்ததுன்னா உடனே ஊரு பூரா என்ன ஆயிடுச்சு, பரவ ஆரம்பிச்சு. இப்ப இது பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெண்டு குருடர்கள் என்ன பண்றாங்க, கேக்குறாங்க என்னடா அது. இந்த ரெண்டு குருடர்கள் யாருன்னா யூதர்கள். இவர்கள் யூதர்கள். ஏன்னா அவர் இந்த இவன் இருக்கான் பாருங்களேன், நம்ம தலைவன் இருக்கான்ல, அவன் என்னன்னு கேட்டான் பத்திலா. எப்படி கேட்டான்னா 18 வாட்சிங்கன்னா இதுக்கே சொன்னாங்களா. ஆனா இங்க இவங்க அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்றாரு, எப்படி சொல்றாருன்னா தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே அப்படின்னு யாரு அவர் அட்ரஸ் பண்ண முடியும்னா யூத பீப்புள் தான் முடியும். சரி பாஸ், அது எப்படி தாவீதின் குமாரனேன்னு பர்டிகுலரா கிறிஸ்துவ சொல்றான்? ஏன் சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவ இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இவன் கூடங்க, இவன் எதையுமே பார்க்கலங்க. ஆமா, எல்லாம் கேள்வி வழி செய்தி. சரியா? அப்ப யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, தாவீதின் குமாரன் வருவாரு, தாவீதின் குமாரன் வருவாரு, அவர் தான் மேசியா அப்படிங்கிறது யாருக்கு நம்பிக்கை, யூதர்களுக்கு நம்பிக்கை. சரி உங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல இருக்குதுங்க, தாவீதின் குமாரன் வருவாரு, வந்தாருன்னா இதெல்லாம் நடக்கும், வந்தாருன்னா இதெல்லாம் நடக்கும், உலகத்தை சமான்ல கொண்டுருவாரு, இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பாரு, இதெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கு, யூதர்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப அவங்க இவரை எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா தாவீதின் குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாவீதின் ராஜா, தாவீது ராஜாவுடைய வம்சத்துல வரப்போறதுனால நீங்க ஒரு ராஜாங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் கொண்டு வர. சரியா உங்களுக்கு? இப்ப இவங்க கூப்பிடும் போது இங்க பேசாம விட்டுறாரு, மத்த ஆளுங்க தாவீதின் குமாரன் கூடும்போது அங்க பிடிச்சுக்கிற ஆளு கண்ணெல்லாம் நல்லா தெரியும், அங்க கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டு எப்படா சொல்ல முடியும், நீ எப்படி, நான் எப்படி சொல்ல முடியும், என்னையே ஆண்டவர்னு சொல்லியிருக்க, இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அது வேற ஆளுங்க, ஏன்னா அது நல்ல ஆளுங்க தெரிஞ்ச ஆளுகளுக்கு முகம் நல்லா இருக்கும், அவங்களை சண்டை போடலாம், நல்லா ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். இப்ப இவங்களுக்கு என்ன தெரியாது, ஏதோ கேள்வி வழி செய்தியில நம்புறாங்க ஐயா. ஏன்னா இதே இதுதான் பத்துமே கூடணும். ஏன்னா ராஜான்னு சொல்லும் போது ஒரு ஃபேவர் கிடைக்கும். நீங்க ராஜான்னு சொல்லும் போது யாருன்னு தெரியாது, எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு, ஒரு கணம் பண்றாங்க. நம்மளே இறக்கம் செய்ய மாட்டாங்களா, நமக்கு ஒண்ணு கிடைக்காதா? சரியா உங்களுக்கு? இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இவங்க மூவ் பண்றாங்க. சரியா உங்களுக்கு? அப்ப கேக்குறாங்க தாவீது குமாரன் என்ன செய்யும், எனக்கு இறங்கும். ஆமீன். தாவீதின் குமாரன் போது ஆண்டவருக்கு 2 இருக்குங்க, 2 சிங்காசனம் சொல்லப்படுதுங்க. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் என்ன செய்வாரு, வீற்றிருப்பார். வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவன், நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தேனோ அதுபோல சபையை பார்த்து சொல்றாரு, உங்களில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தை உட்காருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணேன், பிதாவின் சிவல போய் உட்கார்ந்தல்ல, எனக்கு அவருக்கு என்ன உறவு முறை, அப்பா குமார், அவர் அப்பா, நான் அவருடைய குமார். உங்களுக்கு எனக்கு என்ன உறவு முறை, நான் மணவாள, நீ மணவாட்டி.
நம்ம 2 பேரும் ஒரே சரீரத்தில் ஒரு இதுல உட்காரோம் சொல்லப்படுதுங்களா? இதான் இருக்கிற விஷயம், ரகசியம். ஆமென். இப்ப இவரை அவராக்கிட கூடாது, அவரை இவராக்கிட கூடாது. அதான் திருச்சபை செய்யற பெரிய தப்பு. அப்ப ஹோல் பைபிள் கான்செப்ட் என்ன ஆயிரும்? கரப்ஷன். தேவானம் கிளியரா சொல்றாரு, இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்துல நிற்கிறார். பைபிள் அப்படித்தான் கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு உள்ள போய் ஆழமாக படிக்காதனால சுவிசேஷகர்களே திருச்சபைக்கு போதிக்கிற நிலைமைக்கு வந்ததுதான் பிரச்சனையே. புரியுது உங்களுக்கு? கண்ணுக்கு படிச்ச டாக்டர் ஹார்ட்டுக்கு எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி ஊழியத்தை 5 விதமா பிரிச்சு வச்சிருக்காரு. கரெக்ட். அதுக்கு தான் அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பார் மாதிரி அடிச்சு விட்டா எப்படி முடியும்? பிரியாணி சாப்பிடணும் முடிவு எடுத்துட்டீங்க. பிரியாணின்னு வச்சுங்க, எலும்பு மட்டன் பிரியாணினா எலும்பை பிரிச்சு தப்படிக்கிறது ஸ்ட்ரென்த் வேணுங்க. நீங்க தயிர் சாதம் குடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி என்ன ஆகும்? கஷ்டப்படும். வயசாயிருச்சு, நல்லா சாப்பிட முடியல அப்படிம்பீங்க. இப்போ நல்லா வாலிப கடகாத்திரமா இருந்தீங்கன்னா மட்டன் என்ன பண்ணுவீங்க? அடிச்சு. அதான் சொல்றாரு, நீங்க நீதிமான உண்மை உள்ளவனா இருந்தீங்கன்னா, நீதியின் வசனத்துல பழக்கப்பட்டு சத்திய வசனத்துல பழக்கப்படுற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேத ஞானம் மகா மேன்மையா இருக்கும். நீங்க பால் உண்ணுகிற குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் அல்ல. இரும்பு அடிக்கிற இடத்தில் ஈக்கி என்ன வேலை? ஏன்னா இரும்பு அடிக்கும் போது எழும்புகிற அந்த வெப்பத்தை ஈயால தாங்க முடியாது. அதுபோல வேத வசனத்தை நாங்கள் பகுத்து போதிக்கும் பொழுது எழும்புகிற அக்கினி பாவியான மனிதனுக்கு உட்கார இடம் கொடுக்காது. ஆமென். இதுதான் அதுல இருக்கிற ரகசியம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை பிச்சு உடைச்சு இங்க இது அனல் இது மாதிரிங்க, நெருப்பு தவிங்க. இதுகிட்ட வரணும்னா நீங்க என்ன வாங்கணும்? உருவாகணும் இல்ல. அந்த இடத்துக்கு வர விருப்பமே அதுல விலகி ஓடிடுவாங்க. சரியா? அப்ப இங்க சொல்றாரு, தாவீதின் குமாரனே. அப்படின்னா தாவீது வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் சிங்காசனமும் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்கு. ஒரே கிறிஸ்து தான். ஒரு கிறிஸ்துவுக்கு 2 சிங்காசனம் சொல்லப்படுது. ஒண்ணு தாவீதின் சிங்காசனம், அப்படின்னா பாலகன். பரலோகத்தில் இருக்க சிங்காசனம் குமாரனுக்குரியது. ஆமென். இங்க அவர் ரட்சகர், அங்கே அவர் மணவாளன். சரியா? இங்க நமக்காக ரத்தம் கொடுத்தாரு, அங்கே அவருடைய சரீரமாக நம்ம மாறுகிறோம். ஆமென். இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவின் திருச்சபை பற்றி சொல்லுகிறேன் பவுல் சொல்றது காரணம் தான். ஆமென். அதனாலதான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்ந்தேன்னு நினைக்காதபடிக்கு பவுலே செய்யும் போது நம்மளா ஏமாத்துறோங்க இருக்கல. கடவுளை அறிகிற அறிவுல ஹெசிடேட் பண்ணவே செய்யக்கூடாது, கூடவே கூடாது. அப்படின்னா நம்ம விழுந்து போயிட்டோம்னு அர்த்தம். தேவனை அறிகிற அறிவுல நம்ம ஒரு மாதிரி ஆயிட்டோம்னாலே நம்மள புரிஞ்சுக்கோ என்ன ஆயிட்டோம்? விழுந்து போயிட்டோம், பாவம் செய்து விட்டோம். பாவம் நமக்குள்ளாக இருக்கிற பாவத்துலதான் ஃபெல்லோஷிப் இருக்கும்போது பரிசுத்த வார்த்தையோடு கூட ஃபெல்லோஷிப் பண்ண மனம் ஒவ்வாது. ஆமென். அப்ப இங்க நல்ல கவனிங்க. தாவீதின் குமாரனேன்னு அட்ரஸ் பண்ணோன்னு அவர் இங்க வான்னு கூப்பிடுறாரு. இங்க வா. அப்ப பின்னாடியே வர்றாங்க, கேட்டுட்டே வர்றாங்க. இதெல்லாம் அவர் ஊர்ல நடக்குதுங்க. நாசரேத்துல இருந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு தானே, அவர் வீட்டுலதான் நடக்குது இதெல்லாம். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு என்ன பண்றாங்க? அப்படியே விசாரிச்சீங்க வந்துடுறாங்க. இந்த ஏரியாக்கு ஒரு புதுசுங்க. இந்த ஏரியாவுக்கு புதுசு, கப்பர் நகமுக்கு புதுசு. நாசரேத்துல இருந்து கப்பர் நகம் வந்து அந்த கப்பர் நகமுக்கு ஒரு புதுசுங்க. இப்ப இதெல்லாம் பிரசித்தப்பட்ட உடனே ஆள்கள் பூரா தேடி வரும்போது இப்ப இந்த 2 பேர் வந்த உடனே ஆளை கூப்பிடுறாரு. வந்தவள் நோக்கி என்ன சொல்றாரு? இப்ப கேக்குறாரு, நீ தாவீதின் குமாரன் சொன்ன, தாவீதின் குமாரன் எல்லாம் சொன்ன கரெக்ட் தான். இப்ப நான் பர்சனல் இது வரைக்கும் சட்டம் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப வா, நீ நேரடியா நீ பாரு, நின்று இதை செய்யறதுக்கு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா, விசுவாசிக்கிறியா? அப்படின்னா நான் ராஜானா கிஃப்ட் கொடுக்குறதுக்கு, இப்ப நான் ராஜான்னு வச்சுங்க, எனக்கு என்ன இருக்குன்னா உதவி செய்யறதுக்கு வல்லமை இருக்கும். ஒரு 1000 பொற்காசு கேட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுப்பேன். ஒரு லேண்டு கேட்டீங்கன்னா எடுத்து கொடுப்பேன். வீடு கட்டி கொடுக்குற ராஜா அப்படின்னா கொடுப்பேன். புகழ்ந்து பேசி அதான் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு எதுவும் சொல்றியா? புரியுது உங்களுக்கு? எனக்கு இந்த வல்லமை இருக்குன்னு நினைக்க. தாவீது ராஜா தானே சொல்ற, ஆமா, அவருடைய குமாரன் தானே சொல்ற. அப்ப எனக்கு அந்த வல்லமைக்காக வரும்னு நினைக்கிறேன். இப்ப நீ எப்படி நினைக்கிறேன்னு? இல்ல, உங்கள்ட்ட வல்லமை இருக்குங்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், உங்களால செய்ய முடியும், விசுவாசிக்கிறேன்.
விசுவாசிக்கிறோம் ஆண்டவரேன்னு போட்டான் பாருங்க. அப்ப என்ன பண்ணாருன்னா அவருடைய கண்களை தொட்டு விசுவாசத்தின்படியே கிடவுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தவான்களே, இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட ரகசியங்களையும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களையும், அது மாத்திரமல்ல எபிரேயத்தினுடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏன் எபிரேயத்தை படிக்க வேண்டும் என்கிற இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒன்று நாங்கள் வைக்கிறோம். அது இலவசமாய் வைப்போம். அது எதற்காக நாம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதுக்கு பின்பு நீங்கள் வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு சரியான சத்தியத்தின்படி நாம் வளருவதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் விசேஷ விதமாய் போதகர்கள் நீங்கள் இதை படித்து உங்கள் சபை மக்களுக்கு சரியான சத்தியத்தை கொடுத்து அவர்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று உகந்த மனவாட்டிகளாய் உருவாக்க வேண்டியது உங்களுடைய பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே நீங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோட நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளில பங்கு பெற்ற ஒவ்வொரு போதகர்களுக்கும் அரியான சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யபடி சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வேதம் பேசுகிற நிகழ்ச்சி குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஷாலோம் ஷாலோம்.